ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கதையில் நான் என்ன கதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்த பார்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கதையோட தன்மையோட இது புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்க இது மாரி எனக்கு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அந்த குழப்பம் இருந்தாலும், எனக்கு உடம்பு முடியாததோடயே நான் அத நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இவங்க நல்லா அக்கறையா தானே நம்மள பார்த்துக்கிறாங்க, பண்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாரி திடீர்னு கேட்டாங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்படிங்கிறது மாரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கொஞ்சம் நெத்தியில ஒத்தடம் குடுக்கறதுக்கு வெந்நீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தோனே, "உனக்கு கொஞ்சம் ஒத்தடம் குடுத்து விட்றேன்ப்பா. கொஞ்ச நேரத்தில சரியாயிடும். டேப்லெட் போட்டிருக்கதும் இதுக்கும் சரியாகும்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒத்தடம் அவங்களுக்கு தலையில ஒத்தடம் குடுத்தேன். அ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட அவங்க எனக்கு ஒத்தடம் குடுக்குறப்பயே என்ன சொன்னாங்கன்னா, "அ நான் இந்த மாரி உன்ன பார்த்துக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அவங்க அந்த மாரிலாம் கேட்குறாங்க? ஏன்னா நேத்து என்னன்னா, "உனக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நான் இருக்க முடியாதுன்னு" சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த மாரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேல ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேயே நான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க உத்தரம் குடுத்துக்கிட்டே என்கிட்ட அவங்களோட ஆசையில விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. என்ன எப்படின்னா, அவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நெனச்சிருக்காங்க. அத நான் தான் புரிஞ்சுக்காம அவங்க சொல்றத வேறு விதமா நான் தவறா நெனச்சுட்டேங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. எனக்கு உடம்பு முடியாதப்ப அவங்க எனக்கு செஞ்ச விஷயங்கள் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நானும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நானும் அவங்களும் ரொம்பவே அந்த நேரத்தில சந்தோஷமா இருந்தோம் 2 பேரும். அந்த நேரத்தில நான் அவங்களோட அப்படி இருப்பேன்னு நான் ஒரு நினச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவங்க என்னத்துக்கு பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறத புரியாம நான் தான் இருந்திருக்கேன். ஏன்னா அவங்க என்னட்ட அந்த மோட்டிவ்ல தான் பேசியிருக்காங்கங்கிறது, அவங்க என்னோட சந்தோஷமா இருக்கணும், என்னோட உறவுல இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. ஆனா அத நான் புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காம நான் அவங்க இங்கே வேலைக்கு இது பண்ணுறதுக்காகவோ, இது விஷயத்துக்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாரி நானா நெனச்சுக்கிட்டு, எனக்குள்ளேயே ஒரு குழப்பத்த குழப்பிட்டு இருந்திருக்கேன். ஆனா அவங்க என்னோட உறவு வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவங்களோட மெயினான விஷயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நேரத்தில அவங்க என்னோட சந்தோஷமா இருந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நானும் அவங்களும் அன்னைக்கு இரவு முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரு நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப அந்த நிமிடத்த சந்தோஷமா நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அந்த அனுபவம் ரொம்ப ஒரு புதுசா இருந்தாலும், அவங்களோட அந்த நேரத்தில நான் இணைவேன்னு எதிர்பார்க்கல. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அந்த நேரத்தில. அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு அவங்க அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் எப்போதும் போல ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஆஃபீஸ் கிளம்பி போனாலும் எனக்கு பைக்ல போறப்பலாம் அவங்களோட இருந்த ஞாபகங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்களோட உறவு அது மாரியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்தோஷமா இருக்கிறதுக்காக நாங்களே தனிமையை ஏற்படுத்திக்கிட்டோம். அப்பாவுக்கு தெரியாம. நெறைய டைம் நாங்களாவே உறவுல இருந்துகிட்டு இருந்தோம். சித்தியும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. நானும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில அக்கா ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணா. இது மாதிரி "நான் ஊருக்கு வரேன். குழந்தைங்கலாம் அழைச்சிட்டு வரேன். என்ன அழைச்சிட்டு போடா" அப்படிங்கிற மாரி சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவ அழைக்கிறதுக்கு போனேன். ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அக்கா வந்தா நான் சித்தியோட இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாரி தான் யோசனை இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அக்காகிட்ட அது மாரி சொல்ல முடியாதுங்கிறதுனால, நான் அக்காவ போயிட்டு அழைச்சிட்டு வந்தேன். குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்தேன். அக்கா வந்தோனே வீடெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்குடா, சூப்பரா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப பெருமையா பேசினா. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு பேசினா, "இப்போ எப்படிப்பா இருக்கு உங்க உடம்பு?" "இப்போ பரவாயில்லம்மா, முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல" அப்படின்னு சொன்னா. "சரிம்மா நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொன்னதுக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அக்காவும் போயிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்த அக்கா, "இது மாரி நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம்லப்பா, அத பேசி முடிப்போமா? ஏன்னா பொண்ணு வீட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால பார்ப்போமா" அப்படிங்கிற மாரி கேட்டா. "அதுக்கு தான்ப்பா நான் கிளம்பி வந்திருக்கேன்" அப்படின்னு அக்கா சொன்னா. சரிம்மா, நான் என்னால முடிஞ்சா நான் வந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனால,
நான் வந்து உன்னுக்கிட்ட ஃபோனில் பேசினதோட இருந்தேன். அந்த பொண்ணையே பார்த்து நம்ம முடிக்கலாம் அப்படின்னு அக்காவும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா வந்து ஒரு நாள் அக்காவுக்கு எங்களோட உறவு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் தனிமையில் இருக்கிறத வந்து அக்கா பார்த்துருப்பாப்புல இருக்கு. அதனால வந்து அவள் வெளியில் யாருக்கிட்டையும் அத சொல்லலை. சொல்லாம அந்த சித்திக்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அவங்கள வந்து பஸ் ஏற்றி அனுப்பி விட்டுட்டா. ஆனால் இந்த விஷயம் எனக்கு வந்து லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அக்கா என்னை கூப்பிட்டு கண்டிச்சா. நீ இப்போ செய்கிறது ரொம்பவே தவறான விஷயம்டா. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணா. அதுலேருந்து என்னோடய வாழ்க்கையில் வேறு வேறு மாற்றங்கள்லாம் நடந்துருச்சு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.